வாசி மந்திரம் இல்லாம நீங்க எந்த மந்திரத்த சொன்னாலும் அது வாசியில பதியாது. அப்ப வாசியில பதிஞ்சாதான் அந்த மந்திரம் எப்பயுமே பயனடையும். அது இல்லாத வரைக்கும் நீங்க 1,00,000 தடவ சொல்றீங்க, 2,00,000 தடவ சொல்றீங்க, 3,00,000 தடவ சொல்றீங்க அப்படின்னா 3,00,000 தடவ, 1,00,000 தடவ, 2,00,000 தடவ நீங்க சொன்னதுக்குரிய பயன் ஏதாவது ஒரு வெளிப்பாட்டுல அது விரயமாயிரும். ஆனா வாசி மந்திரம் தெரிஞ்சு நீங்க வாசி மந்திரத்தோடு சேர்ந்து எந்த மந்திரத்த சொன்னாலும் அது வாசியில நிலைச்சு நிக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எத்தன தடவ மூச்சு இழுக்கிறோம், அத்தன தடவையும் வாசி மந்திரம் வச்சு நீங்க எந்த மந்திரத்த சொன்னாலும் அது அத்தன தடவ அனிச்சையா ஜெபம் பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா அதுக்கு வாசி மந்திரம் தேவை. வாசி மந்திரம் இருந்தா தான் அது ஜெபம் பண்ணிக்கிட்டே வரும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாசிக்கு கண்ணுண்டு, காதுண்டு. ஆனா வாய் கிடையாது. வாசி பேசாது. உள்ளுக்குள்ள இருக்க வாசி பேசாது. ஆனா அதுக்கு கண்ணுண்டு, காதுண்டு. நம்ம சொல்றத கேட்கும். நம்ம உடம்ப பார்க்கும். நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் அது பார்க்கும். நம்ம செய்ற பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் அது தெரிஞ்சுக்கும். அதே மாரி நாம பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் அது புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம வாசி மந்திரத்த ஜெபம் பண்ணி, நம்ம வேற எந்த மந்திரத்த ஜெபம் பண்ணாலும் அது வாசியில கலந்துரும். வாசியில ஒரு விஷயம் கலந்துருச்சு அப்படின்னா, அது எல்லா ஜென்மத்துக்கும் தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அது அல்ல குறையாத பாத்திரம் எது அப்படின்னு பார்த்தா வாசி தான். வாசியில கலக்கப்படுற எல்லா மந்திரமும் அல்ல குறையாத பாத்திரம். அதுக்கு நீங்க பாத்திரத்தோட மந்திரமான வாசி மந்திரத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். வாசி மந்திரம் தெரிஞ்சு நீங்க எந்த மந்திரத்த ஜெபம் பண்ணாலும், அது கண்டிப்பா மிக சக்தியா இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம்.